நான் கர்த்தரை விட்டு தூரமாக போன மாதிரி உணர்றேன் பிரதர். ஒரு காலகட்டத்தில் நல்லா அவர் கூட நெருங்கி பழகிட்டு இருந்தேன். எந்த அளவுக்கு நான் நெருங்கி பழகினேனோ இப்போ அதற்கு மாறாக நான் ரொம்ப தூரம் போயிட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லி இந்த வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்களா? இன்றைக்கி இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் எவ்வளவு தூரம் போயிருந்தாலும் பரவாயில்ல, அதை விட இன்னும் நெருங்கி பழக ஆரம்பிப்பீங்க. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன் உங்களால் மறுபடியும் அவர்கிட்ட நெருங்கி வர முடியல தெரியுமா? பொதுவாக எல்லாருக்கிட்டையும் ஒரு முக்கியமான பிரச்சனை இருக்குது. என்ன அந்த முக்கியமான பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்களுடைய செயல், ஆக்ஷன். என்ன நினச்சிடுறாங்கன்னா, நான் கர்த்தரை விட்டு தூரம் போயிட்டேன், நான் ஒரு பாவம் பண்ணிட்டேன், இல்லை என்னுடைய இருதயத்தை நான் வேறு சைடு திருப்பி அவர்கிட்ட இருந்து நான் தூரம் போக ஆரம்பிச்சிட்டேன், அதனால் மறுபடியும் நான் இப்போ வரணும்னா நான் எந்த செயல்கள் எல்லாத்தையும் செஞ்சுருக்கேனோ, எந்த ஆக்ஷன்லாம் என் லைஃப்பில் எடுத்திருக்கிறேனோ, இதை நான் எப்போ சரிப்படுத்துகிறேனோ அப்போ தான் நான் மறுபடியும் கர்த்தரிடத்தில் வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இதை தங்களுக்கு நடுவில் ஒரு தடையாக வச்சுருக்கிறாங்க. இதனால தான் அவங்க கர்த்தரை விட்டு ரொம்ப தூரம் போன மாதிரி உணர்றாங்க. மறுபடியும் வரணும்னு நினைச்சாலும் அவங்களால வர முடியறது கிடையாது. இதை நான் உங்களுக்கு வேத வசனத்திலிருந்து காட்டுறேன். இதை மட்டும் நீங்க சரிப்படுத்திட்டீங்கன்னா மறுபடியும் ஆண்டவர்கிட்ட உங்களால நெருங்கி பழக முடியும். யோவேல் 2வது அதிகாரம் 13வது வசனம். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களையே அப்படின்ட்டு இருக்கு. அப்படின்னா என்னன்னா, பழைய ஏற்பாட்டில் ஒரு கலாச்சாரம் இருந்துச்சு. அவங்க ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா தங்களுடைய வஸ்திரங்களை கிழிப்பாங்க. கிழிக்கிறது எதை அடையாளப்படுத்துதுன்னா, நாங்கள் எங்களை தாழ்த்திக்கிட்டோம், எங்களுடைய செயல்ல இருந்து நாங்கள் திரும்புகிறோம் அப்படின்றத அடையாளப்படுத்துறதுக்கு வஸ்திரத்தை கிழிப்பாங்க. இப்போ கர்த்தர் சொல்றாரு, உங்களுடைய வஸ்திரத்தை அல்ல, உங்களுடைய இருதயங்களையே அப்படின்றாரு. அதாவது உன்னுடைய ஆக்ஷனை மாத்துறது முக்கியம் இல்லை, உன்னுடைய ஹார்ட்டை மாத்து அப்படின்றாரு. நிறைய பேர்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன தெரியுமா? என் ஆக்ஷனை நான் மாத்திட்டேன், இந்த பாவத்தை நான் மாத்திட்டேன், இல்லை இந்த செயலை நான் மாத்திட்டேன் அப்படின்னா மறுபடியும் நான் கர்த்தரிடத்துல நெருங்கி பழக ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு அதை ஃபிக்ஸ் பண்றேன்ட்டு ஆண்டவர்கிட்ட மறுபடியும் வரவே மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியல சொல்யூஷன் நீங்க ஃபிக்ஸ் பண்றதுல இல்ல, ஆண்டவர் ஃபிக்ஸ் பண்றதுல தான் இருக்கு. உங்களுடைய இருதயத்தை மட்டும் அவர் சைடு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க எதுல மாட்டிக்கிட்டு இருக்கிறீங்களோ அதுல இருந்து சுலபமா வர முடியும். அதை உங்களால ஃபிக்ஸ் பண்ண முடியாது. நீங்க எந்த அளவுக்கு இதை நான் ஃபிக்ஸ் பண்ணி ஆண்டவர்கிட்ட வர போறேன்னு சொல்றீங்களோ அந்த அளவுக்கு ஒரு குழியை ஆழமா தோண்டிக்கிட்டே இருக்கிறீங்க. நீங்க எவ்வளவோ ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்றீங்களோ அவ்வளவு ஆழமா சென்றுகிட்டே இருப்பீங்க. அப்போ உங்களுடைய வஸ்திரங்கள் அல்ல, உங்களுடைய செயல்களை அல்ல, உங்களுடைய இருதயத்தை திருப்பணும். என்ன கர்த்தர் ரெஸ்டோர் பண்றதுக்கு வல்லவரா இருக்கிறார், நான் அவர்கிட்ட போறேன். என் செயல் இப்படி தானே இருக்கு, உங்க செயல் அப்படி இருந்தாலும் அவரிடத்துல திரும்பும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய செயல் மாற ஆரம்பிக்கும். ஏன் நிறைய பேரால கர்த்தர் இடத்துல திரும்ப முடியல தெரியுமா? நிறைய ஊழியக்காரர்களுடைய தவறான போதனையை கேட்டு கேட்டு நான் மறுபடியும் கர்த்தரிடத்துல வந்தா அவர் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டாரு அப்படின்ற ஒரு மனநிலை உண்டாயிடுச்சு. கென்னத் ஹேகின் இப்படி சொல்றாரு. அவருக்கு தெரிஞ்சிருந்த ஒரு ஊழியக்காரர் இருந்தாராம். இந்த பெண்டெகாஸ்டல் மூவ்மெண்ட்ல ஒரு பிரசங்கம் ரொம்ப ஃபேமஸா போயிட்டு இருந்துச்சான். என்னன்னா, நீ ஒரு பாவத்தை கர்த்தரை அறிஞ்சதுக்கு அப்புறம் நீ ஒரு பாவத்தை பண்ணி அவரை விட்டு விலகிட்ட அப்படின்னா மறுபடியும் அவர் உன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார், நீ பாவம் பண்ணிட்டனா சோழி முடிஞ்சிச்சு அப்படின்ற ஒரு பிரசங்கம் உண்டாகிட்டு இருந்துச்சு. அப்போது அதில் ஒரு ஊழியக்காரர் இருந்திருக்கிறாரு. அவருடைய வாழ்க்கையில் பிரசங்கம் பண்ணிட்டு ஒரு பார்க்காத ஒரு ஆஃபரிங்கை பார்த்துருக்காரு. $28 அவர் பிரசங்கத்தை முடிச்சோடனே ஜனங்க கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த ஆஃபரிங்கை அவர் பார்த்ததே கிடையாது. அவர் ரொம்ப சந்தோஷமாக அந்த ஆஃபரிங்கோட வீடுக்கு திரும்பி போய்கிட்டு இருந்தார். போகிற வழியில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குடிகாரன் வரான். குடிகாரன் இந்த ஊழியக்காரர் நடந்து வர்றதை பார்த்துட்டு அவருக்கு மூஞ்சிக்கு நேராக போயிட்டு, ஏய் நீ அல்லேலூயா அவன் வாயை திறந்து சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்கான். இந்த ஊழியக்காரரும் என்னடா இவன் குடிகாரன் வந்து நம்மகிட்ட சொல்கிறான்ட்டு இவர் சொல்லலை. மறுபடியும் அவருடைய சட்டையை பிடிச்சி, ஏய் நீ அல்லேலூயா வாயை திறந்து சொல்லு அப்படின்னு சொன்னோடனே அந்த குடிகாரன் என்ன பண்ணியிருக்கான், இந்த ஊழியக்காரன் என்ன பண்ணியிருக்காருன்னா அல்லேலூயா அப்படின்ட்டாரு. உடனே அந்த குடிகாரன் என்ன பண்ணிட்டான், அவரை அடிச்சிட்டான். அடித்த உடனே இந்த ஊழியக்காரர் கீழே விழுறாரு. இவருக்கு பயங்கரமாக கோபம் வர ஆரம்பிச்சிருது. என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய கையில் பாட்டிலை எடுத்துட்டு அந்த குடிகாரனை அடின்னு அடிச்சிடுறாரு. அடித்து பார்த்தா அந்த குடிகாரன் மயக்கம் போட்டு கீழே விழுற அளவுக்கு ஆயிட்டான். உடனே போலீஸ்காரவங்க வந்து இந்த ஊழியக்காரனையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அந்த குடிகாரனையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க.
இப்போ அந்த ஊழியக்காரருக்கு என்ன எண்ணம் அப்படின்னா, நம்ம இந்த மாதிரியான செய்தி, இந்த பிரசங்கத்தையும் நம்ம கேட்டிருக்கிறோம். ஒரு தடவை பாவம் பண்ணி அவருடைய வழிகளை விட்டு விலகி போயிட்டோம் அப்படின்னா மறுபடியும் கர்த்தர் நம்மளை ஏற்றுக்கொள்ள மாட்டார். அவ்வளோதான், நம்மளுடைய லைஃப்பில் பின்வாங்கி போயிட்டோம், இப்போ சிறைக்கே போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பின்மாற்றம் அடைய ஆரம்பிச்சிருக்காரு. என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, அதுக்கப்புறம் அவருடைய ஊழியத்தை நிறுத்திட்டாரு. தன்னுடைய குடும்பத்தை விட்டு விலகி 12 வருஷம் போயிட்டு சூதாட்டம் பண்ணுறதுலையும் விபச்சாரம் பண்ணுறதுலையும் அவருடைய வாழ்க்கையை ரொம்ப மோசமாக அவர் செலவிட ஆரம்பிச்சிட்டாரு. இப்போது 12 வருஷத்தில் பரிசுத்த ஆவியானவர் அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கார். நீ மறுபடியும் வா, நீ மறுபடியும் வா அப்படின்றத பேசிக்கிட்டே இருக்கார். ஆனால் அவருக்குள்ளே போயிருந்த பிரசங்கம் என்ன பண்ணுதுன்னா அவரை தடுத்து நிறுத்திக்கிட்டே இருக்குது. இல்லை, நான் ஆண்டவர்கிட்ட வர முடியாது, நான் வரக்கூடாது அப்படின்ட்டு. அப்போது என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, ஒரு டைமில் ஒரு ஊழியக்காரர் கால் பண்ணியிருக்கிறார். இப்படி 12 வருஷம் ஆச்சு நான் மினிஸ்ட்ரியை விட்டு போயிட்டேன், அந்த பெண்டிகாஸ்டல் மூமெண்ட்டில் இருக்கிற ஊழியக்காரருக்கு. சொன்னோடனே அந்த ஊழியக்காரர் சொல்கிறாரு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வாங்க, நாங்கள் அந்த பிரசங்கம் பண்ணிக்கிட்டு தவறு அப்படின்றது எங்களுக்கு தெரிய வர ஆரம்பிச்சிருக்கு. நீங்க ஆண்டவர் இடத்துல மறுபடியும் நெருங்கி வந்து பழகலான்னு சொன்னது தெரிஞ்ச உடனே இந்த ஊழியக்காரர் மறுபடியும் வந்திருக்கிறாரு. அவருடைய குடும்பத்தோட ஒன்னா சேர்ந்திருக்கிறாரு, ஊழியம் செஞ்சிருக்கிறாரு. அவர் வாழ்க்கையில முன்னாடி ஊழியம் செய்ததை காட்டிலும் இன்னும் அதிகமா ஆண்டவருக்கு எழும்பி பிரகாசிக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. நிறைய ஊழியக்காரவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ தப்பு பண்ணிட்டியா, நீ பாவம் பண்ணிட்டியா, நீ மறுபடியும் ஆண்டவர்கிட்ட நெருங்கி பழக முடியாது, உன்னுடைய செயலை மாத்து, அப்போ ஆண்டவர் உன்கிட்ட நெருங்கி வருவார்னு. இல்ல, உங்களுடைய இருதயத்தை மாற்றும் போதே உங்களுடைய செயல் அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா மாற ஆரம்பிக்கும். வேத வசனம் சொல்லுது, தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார்னு இருக்கு. Draw near to God. அதாவது நீங்க ஆண்டவரிடத்தில் திரும்பும் போதே ஆண்டவர் உங்களை தேடி வர ஆரம்பிச்சிடுறாரு. என் செயல் மாத்தணும் பிரதர், என்கிட்ட சில விஷயம்லாம் இருக்கு, இதெல்லாம் மாத்தினதுக்கு அப்புறம் ஆண்டவர்கிட்ட வரேன். இல்ல, அப்படியே நீங்க ஆண்டவர்கிட்ட வரும்போது உங்களுடைய செயல் மாற ஆரம்பிக்கும். என்ன பிரதர், என்கிட்ட பிரச்சனை இருந்தாலும் நான் ஆண்டவர்கிட்ட வரலான்னு நீங்க சொல்றீங்களே, எப்படி பிரதர் இது சாத்தியம் அப்படின்னா, நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 15வது அதிகாரம் 20வது வசனம். எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். இந்த கதை நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இளையகுமாரன் தன்னுடைய வாழ்க்கையை மோசமா செலவழிக்கிறான். இவன் ஒன்றும் சின்ன வயசுல இருந்து இல்லை, இவனுக்கு எல்லாமே தெரிய வரக்கூடிய வயசுல தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாத்தையும் வாங்கிட்டு வீணா செலவழிக்கிறான் அப்படின்னு பார்க்குறோம். வாழ்க்கையை ரொம்ப மோசமா வாழ்றான். இப்போ என்னுடைய தகப்பனிடத்துல நான் திரும்பினா போதும், அங்கேயாச்சும் கொஞ்சம் நல்ல வாழ்க்கை கிடைக்கும்னா அவனுடைய இருதயத்தை தன்னுடைய தகப்பனிடத்துல திருப்புறான். தகப்பனிடத்துல திருப்பி வர்றான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அவனுடைய தகப்பன் அவனை தூரத்திலே கண்டு ஓடி வந்து அப்படின்ட்டு இருக்கு. அதாவது நீங்க உங்களுடைய இருதயத்தை கர்த்தரிடத்துல திருப்புறீங்கல்ல, நீங்க ஆண்டவர்கிட்ட நெருங்கி பழகணும்னு நினைக்கிறத விட ஆண்டவர் உங்களுக்கு இன்னும் நெருக்கமாக மாறுவாரு. இதுக்கு ஒண்ணுதான் தேவை. இவன் தன்னுடைய இருதயத்தை திருப்பணும்னு அப்பா அவன் நினைச்சதை விட கிட்ட வந்து அவனை கட்டி பிடிக்கிறாரு. இப்போ என்னன்னா, அவன் மோசமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்ததுனால அவனுடைய வஸ்திரம் சரியா இருக்க போறது கிடையாது, சேரும் சகதியுமா இருக்க போகுது. அவனுக்கு அவன் லைஃப்ல ஒண்ணுமே நல்லா இல்லை. இப்போ அவனை பார்க்க கட்டி பிடிக்க கூட தோணாது. ஆனா அவனுடைய தகப்பன் என்ன தெரியுமா பண்றான், அவனை பார்த்த உடனே கட்டி பிடிக்கிறான் அப்படின்ட்டு இருக்கு. நீ எல்லாத்தையும் மாத்திட்டு வா, நீ நல்ல ட்ரெஸ்ஸை போட்டு வா, அப்போதான் அவனை கட்டி பிடிக்கிறேன்னு சொல்லல, அப்பா பார்த்த உடனே கட்டி பிடிக்கிறாரு அப்படின்ட்டு இருக்கு. நீங்க ஆண்டவரிடத்துல திரும்பும் போதே உங்களுடைய ஹார்ட்டை நான் இன்னும் நெருங்கி பழகணும்னு நீங்க சொல்லும் போதே உங்க மேல அப்படியே பிரசன்ஸ் ஃபில் ஆகுறத நீங்க பார்ப்பீங்க. இப்போ நீங்க நினைக்கிறீங்களா, ஆண்டவரே நான் சில இடத்துல உங்களை விட்டு தூரம் போன மாதிரி நான் உணர்ந்துகிட்டு இருக்கிறேன். அவர் உங்களை விட்டு தூரம் போகல, நீங்க தான் உங்களுடைய ஹார்ட்ல இருந்து தூரம் போறீங்க. என்னுடைய ஹார்ட்டை நான் உங்ககிட்ட திருப்புறேன், உங்களுடைய பிரசன்ஸ்னால என்ன நீங்க நிரப்புங்கன்னு சொல்லும்போது இது வரைக்கும் பார்க்காத அளவு உங்களுடைய அறையில் அவருடைய பிரசன்ஸ் நிரம்புறதை நீங்க பார்ப்பீங்க. இது வரைக்கும் உங்க லைஃப்ல ஃபில் ஆகாத அளவுக்கு அவர் உங்களை ஃபில் பண்ணுவார். இதுக்கு முன்னாடி நீங்க அவர் இடத்துல நெருங்கி பழகினேன்னு சொன்னீங்களா, அதை விட அதிகமா நெருங்கி பழக ஆரம்பிப்பீங்க. ஆண்டவர் இடத்துல வர்றதற்கு உங்களுடைய செயல்கள் உங்களை தடுக்காது. நீங்க உங்களுடைய இருதயத்தை தடுக்காம இருந்தீங்கன்னா அவர் உங்களை மாத்துறதற்கு வல்லவராக இருக்கிறார். இதை பார்க்குற யாராவது நான் ஆண்டவரை விட்டு ஒரு சில இடத்துல தூரமாக போன மாதிரி உணர்றேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்களா, தகப்பன் உங்களுக்காக ஓடி வர்றவராக இருக்கிறார். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார்னு இருக்கு. நான் ஒவ்வொருத்தருக்காகவும் ப்ரேயர் பண்ண விரும்புகிறேன். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால இந்த வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால இவங்களை நீங்கள் நிரப்புகிறபடியினால் நன்றி. இவங்க எவ்வளவு தூரமாக போயிருந்தாலும் சரி, இவங்க எவ்வளவு ஆழமான சேரில் மாட்டிக்கொண்டு இருந்தாலும் சரி, அந்த
சேற்றிலே இறங்கி மறுபடியும் இவர்களை நீர் தூக்குகிறதற்கு வல்லவராக இருக்கிறீர். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களோட நெருங்கி பழகிறதற்கான ஒரு இருதயம் இவர்களுக்கு உண்டாயிருக்கட்டும். எந்த பாவமும் எந்த செயலும் இவர்களை தடுக்கிறதில்லை. உங்களுடைய கிருபை இவர்களை ஏற்றுக்கொள்ளுகிறதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஒரு ரெஸ்டோரேஷனை இவங்க மேலே பேசுகிறேன். இவங்களுடைய மைண்டில் ஒரு ரெஸ்டோரேஷனை பேசுகிறேன். உங்களை விட்டு தூரமாக போய் இவங்க எதை இழந்திருந்தாலும் சரி, பணத்தை இழந்திருந்தாலும் சமாதானத்தை இழந்திருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே இவங்க மேலே ஒரு ரெஸ்டோரேஷன் உண்டாயிருக்கட்டும். இவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் ஒரு ரெஸ்டோரேஷன் உண்டாயிருக்கட்டும். தேங்க்யூ ஜீசஸ். உங்களுடைய வார்த்தை இவங்களுடைய இருதயத்தில் விதைக்கப்பட்டு அது இவங்களுடைய வாழ்க்கையில் பலன் செய்யட்டும். ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நீங்கள் ஆண்டவர் விட்டு தூரமாக போயிட்டேன்னு உங்களுடைய இருதயத்தில் நினச்சாலும் ஆண்டவருடைய ப்ரெசன்ஸ் ஒரு நாளும் உங்களை விட்டு தூரமாக போகலை. அந்த ப்ரெசன்ஸ் அப்படியே உணர ஆரம்பிங்க. இந்த செய்தி மற்றவர்களுக்கும் பிரோஜனமாக இருக்கும். அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வார்த்தை அவங்களையும் தட்டி எழுப்பட்டும். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சு, உங்களுக்கு பிரோஜனமாக இருந்துச்சுன்னா இந்த வார்த்தைக்கு நீங்கள் உற்சாகமாக விதைக்கலாம். இன்றைக்கி பேசப்பட்டு இருக்கிற வார்த்தை எனக்கான வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விதைக்கலாம். விதைக்க விரும்புகிறவர்கள் கீழே பார்க்குற கூகுள் பே அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை பயன்படுத்தி உற்சாகமாக இந்த ஊழியத்துக்கு அனுப்பிச்சு வைக்கலாம். மற்றவர்களிடத்துல இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ப்ரேயர் ரெக்வஸ்ட் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கீழே பார்க்குற வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு உங்களுடைய ப்ரேயர் ரெக்வஸ்ட் அனுப்பிச்சு வைக்கலாம். கர்த்தர் உங்க எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you all.